ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு டேகோ கேஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் ஒன் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெய்கே தான் அவனுடைய பேபி கிட்ட இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சொல்கிறா, உன் டேட தப்பானவனா? உன் அம்மா சொல்கிற மாதிரி நான் கெட்டவனா? அப்படின்னா உன் அம்மா எனக்கு பண்ணது எல்லாமே கரெக்டா? நீங்களாச்சும் என்கிட்ட சொல்லுங்களேன். எனக்கு புரியல, நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்கிட்ட ஒன்று சொன்னானே, ஏதோ அந்த ட்ரிங்க்ஸில் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவனை மொத்தமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான்ல. அது தப்பு தான். உன் டேடா பண்ணது தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ட்ரிங்க்ஸில் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தப்பு தான். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம டீ தான் அவனுடைய ரூமுக்கு போகிறதுக்காக அப்படியே தள்ளாடிட்டே வந்துட்டுருக்கான். ஜெகேயோட ரூமை தாண்டி தான் அவனுடைய ரூமுக்கு போகணும். அவன் அப்படியே தள்ளாடிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே தான் சடனாக டீவோட ஹேண்டை பிடிச்சி உள்ளே இழுத்து அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிக்கிறான். அந்த டோரில் அப்படியே பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு ஜேகே அப்படியே டீவை வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். டீ அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த குட்டி குட்டி கண், அந்த நோஸு, அந்த லிப்ஸு, அவன் சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆகிருக்கு. அப்படியே ஆஃப் ஐஸில் பார்க்குறான். என்னை விட என்ன பண்ணுற? என்னை விட நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு தானே சொன்னேன். அதை விட்டு என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? என்னடா பண்ணி வச்சுருக்க? ஜெகே, என்னை விடு ஜெகே. பரவாயில்லையே, தெளிவாக தான் இருக்க போல. நீ எப்படி இந்த ரூமை விட்டு போகிறேன்னு நான் பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு போனேன்? உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு சொன்னல, பண்ணி காட்டுறேன்டா. என்ன ஜெகே சொல்கிற? என்னை விடு. என்ன பேசுகிற? நான் உன்னோட அண்ணன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ப்ளீஸ் என்னை விட்டுற. விடவா? விட தான் போகிறேன். இல்லை, விட்டு எடுக்க தான் போகிறேன். இன்னைக்கு நைட்டு உன் கூட தான் அப்படியே உன்னை வச்சு ரசிக்க போகிறேன். ஜெகே, ஜெகே விடு ஜெகே. ஜெகே, ஜெகே என்ன பண்ணுற? விடு. என்ன பண்ணுற ஜெகே? பார்த்ததோ இல்லை, அதான் நீ சொன்னியே உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு. அதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். உன்னை நான் முழுசாக எடுத்துக்கிட்டேன்னா அவரை எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்பாவன? உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல? ஜெகே, ஜெகே என்ன பேசுகிற? அதான் செல்லம், உன்னை முழுசாக எடுத்துக்க போகிறேன். உன்னை முழுசாக பார்க்க போகிறேன்னு அர்த்தம். புரியல? இந்த உலகத்தில் எவனுக்கும் கொடுத்து வைக்காதது ஒன்று எனக்கு கொடுத்து வச்சிரு. என்ன தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிறேன். செம்ம லக்கி இல்லை நான்? ஜெகே, ஜெகே என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேன்னா, என்னை பேச வச்சது நீ தான்டா. நல்லா இருந்தவனை கெடுத்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அம்மாவும் என்னை விட்டு போயிட்ட. திரும்பி வந்து எனக்கு கேட்டா
வேணான்ற. அதான் எனக்கு நீ வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் இப்போது என்ன பண்ணுறான்னா, தேவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேக வேகமாக ரிமூவ் பண்ணுறான். அவனுடைய 2 ஷர்ட் பட்டன் தான் ரிமூவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவனால் ரிமூவ் பண்ணவே முடியல. அவன் அப்படியே தேவோட ஃபேஸை தான் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் சீக்ஸ் எல்லாம் பிங்கிஷ் ஆகி ஆஃப் ஐஸில் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். தேவோட ஹேண்ட் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கு. அவனுடைய இன்னொரு ஹேண்ட் ஜேகே டேவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த ஹேண்டு மேலே, ஜேகேவோட ஹேண்டு மேலே அவனுடைய ஹேண்ட் இருக்குது. அவன் அப்படியே க்யூட்டாக பார்க்குறான் ஆஃப் ஐஸில். ஜேகேவோட ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஏன் பாப்பா, ஏன் என்னை அப்படி பார்த்து பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்றுவியா? பாப்பா, நீ எனக்கு வேணும். சத்தியமா என்னால் இது பண்ண முடியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை காதலிக்கிறேன். உன் பாடியே இல்லைடா. எனக்கு இது அசிங்கமாக இருக்கு, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. என் பாப்பாவை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா? என்னை இப்படி பார்க்க வச்சிட்டல்ல. என்னால் முடியாது, என்னால் இது பண்ண முடியாது. சாரிடா, சாரி பாப்பா. நான் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தப்பு தான். அது ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். நீ என்னை கோவப்படுத்தின, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொன்ன. அது ஏதோ கோவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ சொன்னானுங்கன்னுட்டு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், என்னால் முடியாது, என்னால் முடியாது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் என்ன ஒரு பார்வை பார்ப்பல்ல, செத்தே போயிடுவேன்டா, செத்துருவேன்டா நான். ஏதோ இவ்வளோ நாளா பாடிக்காக வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அது இல்லை, அது தேவையில்லை. எனக்கு உன்னோட காதல் தாண்டா வேணும். என்ன அப்படியே ஒரு லவ்வோட பார்ப்பல்ல, அது அந்த லிப்ஸ் ஓரத்தில் ஒரு குட்டியான ஸ்மைல் போதும்டா, அது போதும் எனக்கு. என் கூட என் கையை பிடிச்சிட்டு இருந்தால் போதும். எங்கனாலும் நான் போவேன், எவ்வளோ தூரம்னாலும் சரி. எனக்கு நீ வேணும்டா, புரிஞ்சுக்கோ. என்னால் இதை பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. உனக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல, கண்டிப்பாக செத்துருவேன்டா நான். எனக்கு அப்படிப்பட்ட கலை வேணாம், எனக்கு அது வேணாம் பாப்பா. எனக்கு நீ வேணும், நீ வேணும், உன்னோட காதல் வேணும். ப்ளீஸ்டா, இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ண. என்னால் அதை பார்க்க முடியல, செத்தெல்லாம் போல இருக்கு. நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே அவனுடைய ஹேண்டை பிடிச்சல்ல, செத்துட்டேன்டா நான், இங்கே செத்துட்டேன். இந்த கையை நான் மட்டும்தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிற்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட சொன்னியா? இதெல்லாத்தையும் நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகணுன்றதுக்காக தான் இதெல்லாத்தையும் சொன்னியா? என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனியா? சொல்லு பாப்பா, என் மேலே உனக்கு லவ் இல்லையா? அந்த லவ் செத்துருச்சா?
என்ன சொல்லிட்டு போன? என்னை மறந்துரு. என்னோட உனக்கு ஒரு பெட்டரான ஒருத்தன் கிடைப்பானா? எப்படி அவனால் இதை சொல்ல முடிஞ்சது? ம் அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன சொல்லிட்டு போனேன்? உன்னை பார்த்துட்டே இருப்பேன், என்னை விட பெட்டராக யாராவது கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன்னு சொன்னல. நீ இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ம் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு. உனக்காக வெயிட் பண்ணது தப்பா, இல்லை உனக்கு காதலிச்சது தப்பா? சொல்லு பாப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பா? ம் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட ட்ரீமில் உன் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நீ, நான், ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு அழகான ஃபேமிலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த இடத்துல இன்னொருத்தனை வெயினா என்னால் எப்படி முடியும்? என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நீ. உன்னால் ஈஸியாக என்னை தூக்கி போட முடிஞ்சிருச்சுல்ல. ம் அவ்வளோதான் என்ன லவ் பண்ணியா? சொல்லு டெட்டே பாப்பா, ஏதாவது பேசு. டெட்டே, நீ என் டெட்டே இல்லட்டே. என்னோட டெட்டே பாப்பா எப்பயும் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். ஆமாம் ஜேகே, உன்னோட டெட்டே பாப்பா உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். அதனால தான் சொல்கிறேன், வேணாம், இது வேணாம், இது வேணாம் ஜேகே, இது வேணாம். என்னை விட்டு போயிடு, எனக்கு வேணாம். தியா, என்ன சொல்ற? கொன்றுவேன். நான் உனக்கு தயாங்க? ம் சொல்லுடா, நான் உனக்கு தயாங்க? எப்பயும் டெட்டே பாப்பான்னு சொல்லுவல்ல, இன்னைக்கு என்ன தயான்னு கூப்பிடுற? யாருக்கிட்ட என்ன தயான்னு கூப்பிடுற? உனக்கு கொன்றுவேன் பாப்பா. தியா, I love you, JK. I love you. தியா, உனக்கு கொன்றுவேன் பாப்பா. பாப்பா என்ன பேசுற? குக்கி, I love you. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இது விட்டா வேற வழி தெரியல குக்கி. I'm sorry. இது ரொம்ப கஷ்டப்படுத்துறல்ல. ம் நீ என்ன லவ் பண்ணாதடா. நீ என்ன லவ் பண்ணாத. என்ன லவ் பண்ணுனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்னை விட்டு போயிடு. எனக்கு இந்த லவ் வேணாம், வேணாம் குக்கி. என்னால் நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. வேணாமே, என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு போயிட்டு சந்தோஷமா இரு. என்ன பாப்பா பேசுற? நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை விட்டு போய் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? உன்னால முடியுமா? உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்ல, உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? செத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். என்னால இந்த குக்கி பாப்பாவை விட்டு இருக்க முடியாது. ஐ என்னால இந்த குக்கியை விட்டு இருக்க முடியல. ஏன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க? என்னை விட்டு போயிடு நான் சொல்றேனா இல்லையா? என்னடா சொல்ற? என்ன பேசுற? எனக்கு ஒரு இலவும் புரியல. என்ன சொல்ற? நான் ஏன் உன்னை விட்டு போகணும்?
நான் தான் தாத்தா கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. வேணாம், எதுவும் பேசாத. வேணாம், இது எதுவுமே செட் ஆகாது. விட்டுரு. பைத்தியமா நீ? பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போ பாரு வேணாம் வேணான்னுட்டு இருக்க. ம், எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பேசாத. எனக்கு நீ வேணும்டா. நான் கூட சேர்ந்து வாழணும். ஜேகே, உன்னை கொன்றுவேன். இந்த டிட்டே பாப்பா சொன்னா கேட்பல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். உன்னை விட்டுட்டு போன மட்டும் சொல்லாத, என்னால் முடியாது. எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குக்கி. ஐ லவ் யூ. என்னை விட்டு போடாத. பயமா இருக்கு. பயமா இருக்கு குக்கி. ஏய் ஏய் பாப்பா, இங்கே பாரு. மாட்டேன். என்னால் உன்னை பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், ரொம்ப காயப்படுத்துகிறேன். நீ ஏன் என்ன லவ் பண்ண? நான் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல குக்கி. எப்படா சொல்ல முடியும்? எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ சொல்லலைன்னா நானே சொல்லியிருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நானே கேட்டிருப்பேன். என் பாப்பாவை என்கிட்ட கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நாள் கூட கொடுக்கலையே. நீ விட்டுட்டு போயிடுன்ற. என்னால் எப்படி பாப்பா முடியும்? நான் உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? ஜேகே, ஜேகே, என்னை விட்டு போகாத ஜேகே. பயமா இருக்கு ஜேகே. எனக்கு யாரையுமே பிடிக்கல, உன்னை மட்டும்தானே பிடிச்சிருக்கு. பயமா இருக்கு ஜேகே. எனக்கு எனக்கு இந்த உலகத்தை பார்த்தா பயமா இருக்கு. என்னை விட்டு போகாதடா. நான் அப்படிதான் சொல்லுவேன், பைத்தியம் மாதிரி பண்ணுவேன். ஆனால் என்னை விட்டு போகாதடா. பயமா இருக்குடா. அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. எனக்கு அந்த போகமும் பிடிக்கல. நான் நான் செத்துறவா? ஏய், என்ன இருக்கா? பைத்தியம் முத்திருச்சா? ஜேகே, ஐ லவ் யூ. என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. செத்துருவேன்டா. பயமா இருக்கு. என்னால் போகாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. ஆனா என்ன ஆனா? சொல்லு, என்ன ஆனா? அம்மா, அம்மா. பாப்பா, பாப்பா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜேகேவோட ஷர்ட்டை அவனுடைய 2 ஹேண்ட்லேயும் பிடிச்சிருக்கான். அவன் அப்படியே க்யூட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். ஐஸ் ஃபுல்லாக டேயாஸோட அப்படியே க்யூட்டாக ஒரு ஆஃப் ஐஸில் க்யூட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். இப்போ நம்ம ஜேகே தான், நான் வேணாம் அப்பா கிட்ட பேசவா? வேணாம் வேணாம் வேணாம், பயமாக இருக்கு. வேணாம். எதுக்குடா பயப்படுற? நான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். நான் பேசவா? இல்லை இல்லை, என்னால் முடியாது. குக்கி, குக்கி, என்னை விட்டு போயிடாது குக்கி. நான் ஏதாச்சும் சொல்லுவேன், பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பேன்.
ஆனால் என்னை விட்டு போயிடாதடா. ம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னை விட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக செத்துருவேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த போகாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ஆ, அது ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன். என் அம்மாவோட லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் நீ. நானும் இல்லை, என் அம்மா தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் என்னால் இப்போ முடியல. இப்போ என் அம்மாவா நீயான்னு கேட்டா எனக்கு என் குக்கி தான் வேணும்னு தோணுது. என்னால் என் குக்கி இல்லாமல் இருக்க முடியாது. குக்கி, என் குக்கி ஏதாச்சும் பண்ணு குக்கி. எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது. எனக்கு அப்படி நான் அன்னைக்கே செத்துலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. நான் செத்துட்டேன்னா என்னால் என் குக்கியை பார்க்க முடியாது. என் குக்கி என்னவோ நினச்சேன். செத்துருவேண்டா. ம். நீ போனா நான் அப்படியே உன்னை மறந்துட்டு இன்னொரு லைஃப்னு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ம். செத்துருவேண்டா. உனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது? ம். என்னால் முடியலடா, என்னால் முடியல. தெரியும் நான் தப்பு பண்ணுறேன், அது எனக்கு புரியுது. ஆனால் என்னால் முடியல. ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் நீ. நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? ம்? எதுக்காக குக்கி? எதுக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? நான் கேட்டேனா? அப்பா வேணும் நான் கேட்டேனா குக்கி? எதுக்கு குக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்காக? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாச்சும் ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் உன் அப்பாவை செலக்ட் பண்ணாங்க? என்னால் முடியல. ஏய் ஏய், இங்கே பாரு, எதுக்கு அழுகுற? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது குக்கி. நான் பேசினது எல்லாமே தப்பு தான். ஆனால் இது என் மனசுலேருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட கிடையாது. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்டா. நான் பேசினது எல்லாமே தப்பு தான். அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிடு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னாச்சு? ஏய் பாப்பா, பாப்பா என்னாச்சு? வலிக்குது. என்னாச்சு? வலிக்குது குக்கி. என்னால் இந்த பெயினை பேர் பண்ணிக்க முடியல, வலிக்குது. டிட்டி என்ன பண்ற? டிட்டி 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 ஸ்டாப் பண்ணு. ஏன் குக்கி, ஏன் ஸ்டாப் பண்ற? ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு. என்ன, எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் என்னை எடுத்துக்கோ. என்ன? ம், என்னை எடுத்துக்கோ. நான் சொல்கிறேன், என்னை எடுத்துக்கோ. இல்லை
இல்லை நான் பண்ண மாட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் லவ் பண்ணது ஒன்று, உன் பாடி இல்லை. நான் ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி பண்ணாத. இல்லை குக்கி, நான் சொல்கிறேன்ல, என்னால் முடியல, வலிக்குது. டிட்டு டிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படி ஜேகேவோட ஃபேஸ் அப்படியே கிட்டழுத்து அவன் பாட்டுக்கு டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே தான் ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் அந்த கிஸ் அப்படியே ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறான். அவனுடைய பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து ரொம்ப ரொம்ப டீப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். தேவோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் அந்த டீப்பாக ரொம்ப டீப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஜேகேவும் ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவனுடைய மனசுக்குள்ளே, வேணாம் இது பண்ணாத ஜேகே, இது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு, பெரிய தப்பு பண்ண பார்க்குற, வேணாம் இதோட ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை, ரொம்ப டீப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஜேகே என்ன பண்ணுறான்னா, பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே அந்த பெட்டில் விழுகிறான். நம்ம ஜேகே மேலே ஓவராக இருக்கான். அவன் இன்னமும் அந்த கிஸ்ஸை ட்ராப் பண்ணாமல் ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போய்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜேகே தான், என்ன பண்ணுற ஸ்டாப் பண்ணு. எனக்கு ஓகே, ஸ்டாப் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும். வேணாம் வேணாம், என்ன பண்ணுற நீ? வேணாம்மா, நான் உனக்கு வேணாம்மா. இதை பாரு, நீ எனக்கு வேணும், ஆனால் இது தப்பு, இப்போ வேணாம். அதுவும் நீ இந்த டைமில் இருக்கும்போது வேணாம். நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக சாரி, ஆனால் இப்போ வேணாம். ஆனால் எனக்கு வேணும். என்னாச்சு? வலிக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல. என்ன பண்ற? எதுக்கு இப்போ பேண்ட்? அவங்கிட்ட பாரு, பேண்ட்டை ரிமூவ் பண்ணாத. என்ன பேசுற? நான் உனக்கு தேங்க, நான் உனக்கு தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவனுடைய பேண்ட்டை வேக வேகமாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே அவனுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இப்போது தான் ரொம்ப கிட்ட வந்து அவனுடைய ஐஸில் கிஸ் பண்ணுறான். ஐஸில் கிஸ் பண்ணிட்டு அவனுடைய லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவனுடைய நெக்கு, அவனுடைய இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த இயர்ஸ் கிட்ட போய், ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ, எனக்கு இப்போ நீ வேணும், என்னால் இப்போ சுத்தமாக முடியல, இந்த பெயின் என்னால் பேர் பண்ணிக்க முடியல, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல குக்கி, சுத்தமாக முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜேகேவோட பாடியோட அவனுடைய பாடியை அட்டாச் பண்ணுறான். அட்டாச் பண்ணிட்டு அவனுடைய பாடியை லைட்டாக மூவ் பண்ணுறான். இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுற? ஐ நீட் யூ, எனக்கு நீ வேணும், நீ வேணும் குக்கி, எனக்கு நீ வேணும், என்னால் சுத்தமாக முடியல, ஐ லவ் யூ, நான் சொல்கிறேன்ல, என்னை எடுத்துக்கோ, என்னால் முடியல, வலிக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே தான் அவனை அப்படியே ரொட்டேட் பண்ணி இவன் மேலே ஓவர் ஆகிறான். ஓவர் ஆகிட்டு அவன் அப்படியே ஜேகேவோட ஃபேஸை கொண்டு போய் டேவோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். பார்த்து, ஓய் ஓய்
ஏய் டிட்டே பாப்பா. ம் வலிக்குது குக்கி, ஏதாச்சும் பண்ணு. உனக்கு ஓகேவா? போதுமா? ம் ஆ, ஆ, ஆ. ஏய் இங்கே பாரு, என்ன பாரு. ம் உனக்கு ஓகே தானே? ம் நீ எதுவும் தப்பா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ம் என்னை விட்டுற மாட்டல்ல? ம் குக்கி, என்னை விட்டுறாத குக்கி. நீ எப்பயும் விட மாட்டேன்டா. உனக்கு ஓகேவா? ம் ஏதாச்சும் பண்ணு. வலிக்குது, சத்தியமா முடியல, வலிக்குது. ஏ உனக்கு ஓகே தானே? ம் இந்த ஜேகேவை பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ. இதை பாரு, இது எல்லாமே உனக்கு மட்டும்தான். உன்னை தவிர வேறு யாரும் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏய் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஓகே, ஐ லவ் யூ. சரி 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 சரி, ஓகே 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 ஓகே, ஒன்றும் இல்லை. ஏய் ம் ஓகே ஓகே. ஏய் இப்போவும் கேட்குறேன், உனக்கு ஓகே தானா? ம் ஐ லவ் யூ. ஓகே ஓகே, ஸ்பீடா ஸ்பீடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டிட்டே பாப்பா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ. குக்கி இது பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ நீ என்னை விட்டு போகக்கூடாது. என்னை விட்டு போக மாட்டல்ல? ப்ராமிஸ் பண்ணிக்கொடு. சத்தியமா சொல்கிறேன், நீ ஏன் என்ன வேணும்னாலும் நான் உன் பின்னாடி வருவேன். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஜேகேவும் டேவும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அந்த பெட்டில் அப்படி ஜேகேவோட ஆர்ம்ஸ்குள்ளே அவன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான் டே. ஜேகேவும் அதே மாதிரி தான் ரொம்ப டைட்டாக அவ்வளோ அழகாக ஹக் பண்ணியிருக்கான். இப்போது நம்ம டே தான் ஐஸ் ஃபுல்லாக டேயாஸோட ஒரு ஆஃப் ஐஸில் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேயாஸோட அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ. ம் குக்கி என்ன பாப்பா? ம் என்ன வலிக்குதா? ம் ஐம் சாரிடா, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன். ம் குக்கி என்னை விட்டுற மாட்டல்ல? ம் என்னை விட்டுறாதடா. நான் ஏதாச்சும் சொல்லுவேன். உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கோபப்படுத்தினாலும் எனக்காக பொறுமையாக போறியா? என்னை விட்டுறாதடா. ஏய் எப்படி என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியும்? ம் என்னால் சத்தியமாக முடியாது. ம் நீ என்னை விட்டுட்டு போன்னு சொல்லும்போது நான் கூட
என் டெட்டி பாப்பா மனசுலேருந்து நான் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், என் பாப்பாவோட மனசுக்குள்ளே நான் இருக்கேன். அவன் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், நீ என்னை என்ன தான் அசிங்கப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹேக் பண்ணியிருக்கான். வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அவங்க மேலே ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கு. அப்படியே க்யூட்டாக ஆஃப் ஐஸில் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே நிமிர்ந்து ஜிகேவை தான் பார்க்குறான். ஜிகேவோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே கண்ட்ரோலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அவன் ஒரு குட்டி ஸ்மைலோட டேவோட ஃபேஸை தான் பார்க்குறான். அவன் அப்படியே க்யூட்டாக ஆஃப் ஐஸில் பார்க்குறான். 2 பேர்த்துக்கும் ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ சொல்லுங்க, இந்த டேடா தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்க. டெட்டே நான் சீட் பண்ணனா? நான் அவனை அப்யூஸ் பண்ணனா? அவன் வாழ்க்கையை நான் தான் நாசமாக்கினா? சொல்லு குட்டி பாப்பா, நீயாச்சும் எனக்கு ஆன்சர் பண்ண. எனக்கு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெறுத்துருவணும்னு பயமாக இருக்கு. அப்படி நடக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக உன் டாடி உயிரோடு இருக்க மாட்டேன். கண்டிப்பாக செத்துருவேன். உனக்கு ஒன்று தெரியுமா, உன் அம்மா அங்கே யூஎஸில் படிக்கும்போது எப்படா என்கிட்ட வருவான் இருக்கும், எப்படா அவனை பார்க்கலான் இருக்கும். என்னுடைய ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும்னு தோணும். அவனை ஹக் பண்ணிக்கணும்னு தோணும். அவன் மடியில் படுத்து தூங்கணும்னு தோணும். ஆனால் இன்னைக்கு என் பக்கத்துலேயே இருக்கான். அதை என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவன்கிட்ட கத்தி அழணும் போல இருக்கு. அவனை கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. ஆனால் இந்த டேடாவால் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்ல நான். உன் அம்மா எனக்கு எதுவுமே பண்ணல. உன் அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான். அந்த ப்ராமிஸை மீறிட்டான். அது தப்பு இல்லையா? நீ சொல்லு பாப்பா, அது தப்பு இல்லையா? உன்கிட்ட ஒன்று கடைசியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன தெரியுமா? யாருக்காகவும் எதுக்காகவும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் யார்கிட்டையும் ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுக்காத. ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு நாளில் ஒரு நாள் அந்த ப்ராமிஸை உன்னால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். அந்த ப்ராமிஸ்ன்றது உனக்கு ஜஸ்ட் ஒரு வேர்டாக கூட தெரியலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் அது வேர்டு இல்லை, அது ஒரு உலகன்றது. அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட காத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். உன் அம்மா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க, கண்டிப்பாக வருவேன், வந்ததுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்,
எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் அதை ஜஸ்ட் ஒரு வேர்டாக எடுத்திருந்தா அதை நான் என்றைக்கும் மூவ் ஆன் ஆகி வெளில வந்திருப்பேன். ஆனால் அதை ஜஸ்ட் வேர்டாக எடுக்கலை. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் உலகம் மாதிரி இருந்தது. எப்படா அவன் அம்மா வருவான், எப்படா அவன் கையை பிடிச்சி நடப்போம், எப்படா அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவோம், எப்படா அவனை ஹக் பண்ணுவோம். நான் போகணும்னு ஆசைப்பட்ட எல்லா பிளேஸ்க்கும் அவனை கூட்டிகிட்டு போகணும், அவன் கூட போகணும் அப்படின்னு ஒரு கனவுகளோடைய வாழ்ந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு உன் அம்மா அவ்வளோ ஈஸியாக வந்து இல்லை மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் யார்கிட்டையும் நீ ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுக்காத. அது ஒரு நாள் உன்னால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அது உனக்கு ஈஸியாக தெரியும், ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். அது வேர்டு இல்லை, அதுதான் உலகம், அதுதான் அவன் மேலே வச்சுருந்த காதல், அதுதான் அவன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அப்படின்றது. அந்த நம்பிக்கை, காதல், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டான் உன்னோட மம்மா. என் லைஃப்பில் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். ஜேகே அப்படியே அவனுடைய ஐஸ்லேருந்து டேர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அழுதுகிட்டே ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டே இருந்தவன் சடனாக அப்படியே ஆஃப் ஆகிடுறான். அவனால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அப்படி ஒன் சைட் டேர்ன் பண்ணி படுத்திருப்பான். அப்படி டேர்ன் பண்ணி படுத்திருக்கும்போது அவனுடைய டிஷர்ட் மூவ் ஆகுது. அவனுடைய பெல்லி அவ்வளோ அழகாக தெரியுது. ஜேகே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சடனாக பேபி மூவ் ஆகிறது ஜேகேவோட ஐஸ்க்கு தெரியுது. அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகுது. ஒரு குட்டி ஸ்மைல் அவன் லிப்ஸ் ஓரத்தில். இப்போது அவனுக்கு அதை டச் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. அவனுடைய ஹேண்டை ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு வரான். உன்னை நான் டச் பண்ணலாமா? மூவ் பண்ணிங்கல்ல? நான் 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 பார்த்தேன் மூவ் பண்ணிங்கல்ல? டேடா பேசினது கேட்டிங்களா? நீங்களும் என் மேலே கோவமா இல்லைல்ல? இந்த டேடாவை உங்களுக்காச்சும் பிடிக்குமா? இந்த டேடாவை யாருக்குமே பிடிக்கல. நான் யாருக்கு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவங்களுக்கும் என்ன பிடிக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கும் என்ன பிடிக்கலன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் உயிரோடு மட்டும் இருக்க மாட்டேன். நான் யாருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவங்களுக்கே பிடிக்காதுன்றப்போ எதுக்கு இது? மூவ் பண்ணிங்கல்ல? இப்போ மூவ் பண்ணிங்கல்ல? நான் பார்த்தேன். உங்களை நான் டச் பண்ணலாமா? எந்திரிச்சிருவானா? எந்திரிச்சா கோவப்படுவான்ல? நான் இப்போ என்ன பண்ணணும்? குட்டி பாப்பா, நீங்கள் அழகாக மூவ் பண்ணுறீங்க, அது என் கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் உங்களை தொட முடியல, உங்களை ஃபீல் பண்ண முடியல. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. என்னோட குட்டி பாப்பாவை வயிற்றில் இருக்கும்போது அதை தொட்டு பார்க்க முடியாம
எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? ம் எனக்கு அதை விட எது தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது? உன்னோட மம்மா அது என்கிட்ட சொல்லாம ஜிம்மின் கிட்ட சொன்னது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. குட்டி பாப்பா, உங்களை நான் இப்போ தொடலாமா வேணாமா? தொட்டா டே திட்டுவான்ல. ம் டேக்கு பிடிக்காதுல்ல. அவன் தப்பாக நினச்சிட்டானா? தப்பாக நினச்சிருவானா? தப்பாக நினச்சிட்டானா என்ன பண்ணுறது தெரியலையே. நான் இப்போ என்ன பண்ணணும்? உங்களை நான் டச் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட கொண்டு வரான். அவன் பேக் எடுக்கிறான், கிட்ட கொண்டு வரான், பேக் எடுக்கிறான். அவனுக்கு டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பேபி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. அவன் ஐஸ்க்கு நல்லாவே தெரியுது. அழகாக க்யூட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. அவனுக்கு அதை டச் பண்ணி பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. ஆனால் டே எந்திரிச்சானா பயங்கரமாக கத்துவான், கண்ணா பின்னான்னு திட்டுவான் அப்படின்ற பயம் மட்டும் ஜேகேவோட மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவனுக்கு அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அவனுடைய ஹேண்ட் ரொம்ப ஸ்லோவாக கிட்ட வருது. சடனாக அவனுடைய ஹேண்டை எடுத்துடுறான். எடுத்துட்டு தேவம் தேவ் தேவம் சாரி தேவம், நான் 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 அந்த அந்த இன்டென்ஷனில் உன்கிட்ட வரல தேவம். தேவம் தேவம் என்னை அப்படி பார்க்காத தேவம். தேவம் அந்த மாதிரி நான் உன்னை தோணுன்னு வரல தேவம். அது அது ஜிம்மின் கிட்ட பேசிட்டு இருந்தால எனக்கும் டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் தேவம் வந்தேன். தேவங்க நான் அப்படி பார்க்காத தேவம், ஒரு மாதிரி இருக்கு தேவம். ப்ளீஸ் தேவம் என்னை அப்படி பார்க்காத தேவம். தேவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஆஃப் ஆகிடுறான். அவனுடைய ஐஸ் எல்லாம் வியர்டாகுது. அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் எதுவுமே பேசல. அப்படியே சைலண்ட்டாக அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம டே ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவனுடைய லிப்ஸோட இவனுடைய லிப்ஸை அட்டாச் பண்ணி வச்சுருக்கான். டே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜேகேவோட ஐஸை மட்டுமே பார்க்குறான். ஜேகேவோட ஐஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவனுடைய ஐஸை பிளிங்க் பண்ணாமல் டேவோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேவோட ஒரு ஹேண்ட் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கு. அவனுடைய இன்னொரு ஹேண்ட் ஜேகேவோட ஹேண்டை அவ்வளோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் அவனுடைய ஸ்டொமக் மேலே வைக்கிறான். அந்த டைம்னு பார்த்து பேபி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. அது ஜேகேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. டே அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜேகேவோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேர்த்தோட லிப்ஸையும் மூவ் பண்ணல, அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜேகே தான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். கிட்டத்தட்ட அவனால் மூச்சே விட முடியல, அவனால் ப்ரீத்தே பண்ண முடியல. அவன் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா அவனால் இதை நம்பவே முடியல. டே நிஜமாலுமே நம்மளை கிஸ் பண்ணுறானா? நம்மளுடைய ஹேண்ட் டேவோட பெல்லி மேலே தான் இருக்கா? பேபி மூவ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஐஸ் டேவோட ஐஸை தான் பார்க்குது. டேவோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ், ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். ஆனால் ஜேகேவால் தான் நம்பவே முடியல. இவன் நிஜமாலுமே நம்மளை தான் கிஸ் பண்ணுறானா? நம்மளுடைய ஹேண்ட் நிஜமாலுமே டேவோட பெல்லி மேலே தான் இருக்கா? பேபி மூவ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா? இல்லை நான் ஏதாவது ட்ரீம் உலகத்துக்குள்ளே இருக்கேனா? நிஜமாலுமே பேபி மூவ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். ஆனால் அவனுடைய ஐஸ் மொத்தமும் டே மேலே மட்டும்தான் இருக்குது. டேவோட லிப்ஸ் ஜேகேவோட லிப்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க ரெண்டு பேருமே.